நான் உங்கள் அழகன். சமீப காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜாதியை பத்தி நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஜாதிங்கிறது வந்து யாரோட வாழ்க்கையும் தீர்மானிக்க போறது கிடையாது. ஜாதியை பத்தி பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், ஜாதி இல்லைன்னு சொல்றவனும் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா களத்துல வந்து முன்னாடி நின்று பேசுறதுக்கு யாருக்குமே எந்த தகுதியும் இருக்காது, அந்த தைரியமும் இருக்காது. ஏன்னா அதை வச்சு டிராமா ஆடி வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஜாதி வெறியர்கள். அந்த ஜாதியை பத்தி நீங்க ஏன் அப்படின்னா, ஜாதி இந்த ஆணவ கொலைகள், உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு உயிரோட மதிப்பு தெரியாம கொலை அப்படிங்கிற ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பார்க்கும்போது இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நமக்கு பிறகு வர்ற ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நீதியை விட்டுறானுங்க. ஒரு பிளாஸ்டிக் இன்னைக்கு உலகத்தையே அழிச்சிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கும் அறிகுறியும் கிடையாது, தகுதியும் கிடையாது, அந்த நாலேஜ் கூட இல்லை. ஜாதி என்னடா, என்னன்னே தெரியாதுடா ஜாதி. வெளியில நீ 4 பேர் நிற்கும் போது அதில் நீ என்ன ஜாதி என்ன ஜாதினே கண்டுபிடிக்கலாம். எல்லாமே மனித ஜாதி தான், மனித ஜாதி தான். எவனோ எந்த ஜாதின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியாது. உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, பசினாலையும் பட்டினினாலையும் பொருளாதாரத்தினாலையும் எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஜாதி ஜாதி ஜாதின்னு ஏன்டா இப்படி செத்து தொலைறீங்க? வேற எந்த ஸ்டேட்ல கூட இப்படி இல்ல போல இருக்குடா. இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவ்வளவு ஜாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. அதுவும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்ல ஏன்னா அப்படி ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஜாதி ஜாதி ஜாதினே அதே பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. 4 பேர் ஒன்னா நிற்கும் போது மறுபடியும் சொல்லட்டா, 4 பேர் ஒன்னா நிற்கும் போது எந்த ஜாதியை அவனை கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு உலகத்துல, எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணலாம், எவ்வளவு பேர் வாழ வைக்கலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு உலகம் வந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடல்ல ஒரு பக்கம் கொள்ள, மணல் வளம் எல்லாமே வந்து இன்னைக்கு வீணா போயிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஜாதின்னு ஜாதியை தூக்கி பிடிக்கிறீங்க. அதுக்கு ஏற்றாறு போல இந்த சமூக ஊடகங்களும் வந்து ஆதரவா இருக்காங்க. ஏன் எதனால இப்படி பண்றாங்க என்னன்னு தெரியல. வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு மாற்றத்தை தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம செய்யக்கூடாது.